ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத்த ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆனி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா 15/6/2026 திங்கட்கிழமை பகல் 12:47 மிதுன ராசி மிருகசீஷ நட்சத்திரத்துல இந்த ஆனி மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வருமானங்களை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கு. அது போக குரு அஷ்டமத்து குருவா இருக்காரு. அப்புறம் பாதகாதிபதி வலுவாக இருக்காரு. 10 குடையவராக இருந்தாலும் பாதகாதிபதி வலுவா இருக்காரு. பாதக ஸ்தானத்துல ஆட்சி பெற்றிருக்காரு. அதே மாதிரி 9 கூடைய சூரியன் 7ஆம் இடம் பாதகஸ்தானத்துல இருக்கு. பாதகஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்குங்க. கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு நான் நெகட்டிவா சொல்லல. கூடுதலா கவனமாக இருந்தா நல்லதுதான். வரக்கூடிய கெட்ட விஷயங்கள தடுத்தரலாம். அதனால செலவுகள் பண்ணும்போதும் சரி, ஒரு பக்கம் பணத்த குடுக்கும்போதும் நிதானமா செயல்பட்டு யோசிச்சு குடுங்க. வருமானம் வரும்னு ஒரு பக்கம் கமிட்மெண்ட் குடுக்கணும்னு நெனச்சிருப்பீங்க. வேற பக்கம் வரக்கூடிய அந்த டேட்ட வச்சுட்டு நீங்க இங்க ஒரு பக்கம் கமிட் பண்ணுவீங்க. கரெக்ட்டா அந்த பக்கம் லாக் ஆயிரும். அதனால குடுக்க வேண்டியவங்களுக்கு குடுக்க முடியாம தர்ம சங்கடங்களுக்கு ஆளாவீங்க. இதனால பணச்சுமை, மனச்சுமை 2க்குமே ஆளாகுற மாரி இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து குரு வந்து இப்ப வந்து என்னன்னா உங்களுக்கு முன்னாடி குரு இருந்தப்போ நல்ல பலன்கள் இருந்திருக்கும். இப்ப அஷ்டமத்து குரு இன்னும் கூடுதலான பணச்சுமைய குடுத்துருவாரு. அதனால கவனமாக இருக்கணும். பொதுவா திடீர் விபரீத ராஜயோகமும் உண்டு. ஏன்னா புதன் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஷ்டமத்துல போகும்போது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா பாதகாதிபதி அஷ்டமத்துல போய் குருவோட சேர்றது. உங்களுடைய ராசிதிபதியோட அஷ்டமத்துல சேர்றது. அப்ப என்ன அப்படின்னா பாதகம் உங்களுக்கு புதன் வந்து பாதகத்தை செய்யக்கூடிய கெட்டவர். அப்போ கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆனா, தெய்வ அனுகூலம் தேடிக்கங்க. இந்த ராஜயோகம் உங்களுக்கு வரணும்னா, தெய்வ வழிபாடும், தெய்வ அனுகூலமும் இருந்துச்சு அப்படின்னா, எல்லா பலாபலன்களும் கட்டாயம் கிடைக்கும். சனி உங்களுடைய ராசிய பார்க்குறாரு. அப்போ சோம்பேறித்தனம் கூடாது. ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க. அதே நேரத்துல நல்ல யோகமான வழிபாடு வேணும் அப்படின்னா, கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. இந்த கஜலட்சுமி வழிபாடு உங்களுக்கு நல்ல அனுகூலத்த குடுக்கும். அது மட்டும் இல்லாம, பெருமாள்லயே வந்து வரதராஜ பெருமாள்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த பெருமாள வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாமே நல்ல யோகத்த உங்களுக்கு குடுத்துருங்க. பண கஷ்டத்துலருந்து நிவர்த்திய குடுக்கணும்னா, இந்த வழிபாடுகள் முடிந்த அளவுக்கு பண்ணுங்க. உங்களுடைய ஒர்க்கையோ, ஜாபையோ, பிசினஸையோ விட்டுட்டு, இதுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது இல்ல. இருந்த இடத்திலேயே ஹனுமன் ஃபோட்டோவ வச்சுக்கங்க. உங்க வீட்ல தீபத்த ஏத்தி வழிபாடு பண்ணுங்க. அதுவே தெய்வத்த பார்த்துட்டு இருக்கும். ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சுரும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஆத்மார்த்தமா பண்றதுல தான் இருக்கு. அதுக்காக நம்ம கொண்டு போய் சிரமப்பட்டுக்கிட்டு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாசம் சடசீதி புண்ணிய காலம் வரதுனால, ஒரு சாதுக்களுக்கோ அல்லது சன்னியாசிகளுக்கோ ஒருத்தருக்கு வந்து சாப்பிடுறதுக்கு ஏதாவது அவங்க என்ன கேட்கறாங்களோ அத வாங்கி குடுத்துருங்க. இதனால என்னன்னா, உங்களுக்கு அஷ்டமத்து குரு இருக்கார்ல, அந்த குரு பலம் இல்லாம உங்களுக்கு குருவோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால, ஒரு சாதுவோ, சன்னியாசியோ ஆசீர்வாதம் பண்றதுனால, அந்த அஷ்டமத்து குரு வந்து உங்களுக்கு பாசிட்டிவா வேலை செய்யும். ராஜ யோகத்த குடுக்கக்கூடிய விஷயமா மாறிரும். சரிங்க. காசு, பணம், வருமானம் வருமானா, அஷ்டமத்துல இருந்தாலும் குரு 2ஆம் வீட்ட பார்க்குறாரு. வருமான ஸ்தானத்த பார்க்கறதுனால வருமானம் கட்டாயம் வரும். ஆனா என்னன்னா, வரக்கூடிய டைம்ல வராது. இந்த 10ஆம் தேதி வருது அப்படின்னா, 18ஆம் தேதி வரும். 8 நாள் தள்ளி போகும். அதனால நீங்க குடுக்க வேண்டிய கமிட்மெண்ட்ட ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. தேவையில்லாத ஒரு கடன வாங்கி குடுத்துருவீங்க. அப்புறம் அதுக்கு வட்டி கட்ட முடியாம எக்ஸ்ட்ராவா செலவாகும். இது எல்லாமே உங்களோட ராசிக்கு நடக்கும். இந்த மாசம் உங்களுடைய ஜோசியர்ட்ட காமிச்சு ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கங்க. தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணி, தெய்வ அனுகூலத்தோட இருக்கும்போது, தலைக்கு வரக்கூடிய பிரச்சனை தலைப்பாயோட போயிரும். அந்த மாரி சொல்லலாம். பிசினஸ்ல நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னா, கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வருமானம் வரதுல நெறைய தடைகள், சிக்கல்கள்லாம் இருக்குங்க. 11 குடையவர் லாபஸ்தான அதிபதி கேதுவோட சேர்றாருங்க. உங்களுக்கு குரு பலமும் அஷ்டமத்துல போய் உச்சமாயிருக்கு. அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம செயல்பாடு பண்றது மட்டும் தான் நல்லது. எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஏமாற்றத்துல தான் முடியும். அதனால எதையுமே எதிர்பார்க்காம செயல்படுறது உங்களுக்கும் சரி, உங்களுடைய மனநிலைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுவா இந்த கிரக நிலைகள் சரியில்லாதம்போது, அதுக்கு தகுந்த மாரி நம்ம வாழ பழகிக்கணும், பிளான் பண்ணிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் கடந்து வர பழகிக்கிட்டோம் அப்படின்னா, நல்ல விஷயங்களே எப்பவுமே நடக்காது. நெறைய பேர் தனுசு ராசிக்காரங்க கமெண்ட்ஸ் போடுறீங்க. "ஏன் எங்களுக்கு மட்டும் கஷ்டமே தீராதா? நாங்க மட்டும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா? வாழ்றதா, சாகுறதான்லாம்" நீங்க சொல்றீங்க. பிரச்சனை எல்லா ராசிக்குமே தான் இருக்கும். தனுசு ராசிக்கு கூடுதலா இருக்கும். ஏன் கூடுதலா இருக்கும்னா, காலபுருஷனுக்கு அது 9வது ராசியா இருக்கு. 9வது ராசியா இருக்கும்போது என்னன்னா, எல்லா விஷயத்துல இருந்தும்
ஸ்கிப் பண்ணி வரக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு தான் இருக்கு. அவங்களுடைய இலக்குக்காக எவ்ளோ வேணா கஷ்டப்படுவாங்க. அதனால இறைவன் வந்து உங்களை சோதிச்சு பார்க்குறாரு. நீங்க ஒரு ஸ்பெஷல் பெர்சன். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஸ்பெஷல் பெர்சன்னா, ஸ்பெஷலா எல்லா விஷயத்துலயுமே. கஷ்டத்துலயும் ஸ்பெஷலு, அதே மாரி குடுக்கக்கூடிய விஷயத்துலயும் ஸ்பெஷலு. இப்போ உங்களுக்கு கஷ்டத்த குடுக்குறாருன்னா, நல்ல விஷயங்களையும் கட்டாயம் குடுப்பாரு. அதுல நீங்க ஏன் அத நம்ப மாட்டேங்கிறீங்க? ஃபர்ஸ்ட்டு நம்ம நல்லா இருப்போம். நமக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம், அனுகூலமும் இருக்கு. அப்படின்னு நீங்க மனசுல ஆழ் மனசுல பதிய வச்சா மட்டும் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். தனுசு ராசிக்காரங்க எல்லாருமே எங்களுக்கு கஷ்டம், தனுசு ராசி வாழ்றதா வேண்டாமா? இப்படிலாம் நெனைக்கிறீங்க. அப்படி தயவு செய்து போடாதீங்க. அது மனசளவுல எனக்கும் கஷ்டத்த குடுக்குது. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஏதாவது ஒரு பரிகாரங்கள சொல்றது. நீங்க இதெல்லாம் மீறி மனசளவுல ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களே உங்களுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணிட்டு போயிடுங்க. அந்த அளவுக்கு அமைப்புகள் இருக்கு. நீங்க என்ன விஷயங்கள பண்றீங்களோ, அந்த விஷயம் தான் திருப்பி உங்களுக்கு செய்ய போதா. இதில ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கங்க. 11 கூடைய சுக்கிரன் வந்து கேதுவோட சேரும்போது, பணம் இன்வெஸ்ட் பண்றது, பணம் காசு குடுக்குறது, வாங்குறது இதில எல்லாத்துலயும் கூடுதலான கவனம் இருக்கணும். இல்ல அப்டின்னா, நீங்க போய் எங்கேயாவது சிக்கி லாக் ஆயிருவீங்க. அதனால மன உளைச்சல்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தொழில் வந்து எப்பவும் போல ரன் ஆகும். ஆனா வருமானத்த காட்டிலும் செலவுகள் அதிகமா இருக்கும். உத்தியோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பணிச்சுமை நெறையா இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய போனஸோ, அல்லது வரக்கூடிய இன்கிரிமென்ட்டோ வராம தடுத்து வச்சிருப்பாங்க. இதெல்லாமே கட்டாயம் வந்துரும். ஆனா, திடீர்னு விபரீத ராஜயோகமா வரும். திடீர்னு உழைக்காத வருமானம் வரும். லாட்டரி, புதையல் இந்த மாரி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தெய்வ அனுகூலம் தான் எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்க போது. பெண்கள பொறுத்தவரைக்கும், பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். சர்ஜரி இந்த மாரி அமைப்புகள் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேம் டைம் கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். கணவருக்கு சர்ஜரி இந்த மாரி அமைப்புகள், கண்டங்கள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. பொதுவா வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. குடும்ப ஸ்தானத்துல குரு வந்து அஷ்டமத்திலிருந்து பார்வையிடுறதுனால, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அப்டின்னா, அஷ்டமம் அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத அவமானம். ஒரு தடவ ஒரு அவமானம் நிகழுது அப்டின்னா, பெண்கள பொறுத்தவரைக்கும் அது சாகுற வரைக்கும் அந்த இது மனசுல ஒரு உறுத்திட்டே இருக்கு. வருஷங்கள் கடந்தாலும், அந்த தழும்புங்கிறது மனசுல ஆறாத ரணமா ஆயிடும். அதனால தான் ஒவ்வொரு தடவையும் கஷ்டங்கள் வரும்போது அத அழுத்தி நான் சொல்றது. ஸோ கவனமோட செயல்படுங்க. சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருந்தாலும் சரி, சோசியல் மீடியால இருந்தாலும் சரி, பர்சனலா யாருக்கும் போய் என்ன செய்யாதீங்க, டிஎம் பண்ணாதீங்க. கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க. நீங்க வெளியூர், வெளிமாநிலம் பிரயாணம் பண்றீங்க. உங்க உத்தியோக விஷயமாவோ, தொழில் விஷயமாவோ போறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இவங்க கூட தான் நான் போறேன். அப்படிங்கிறதும், அவங்க உங்ககிட்ட எப்படி மூவ் பண்றாங்கங்கிற விஷயத்தையும், கல்யாணம் ஆனவங்களாக இருந்தா கணவர்கிட்டயும், கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிட்டு போங்க. இல்ல அப்படின்னா, அது ஒரு பெரிய சங்கடங்கள்ல முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அஷ்டமஸ்தானம் ரொம்ப வலுப்பெற்றிருக்குது. பாதகஸ்தானமும் வலுப்பெற்றிருக்கு. அதனால கூடுதலா சொல்றேன். இந்த காலகட்டத்தில எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்கணும். நாட்கள் அப்படி இருக்குது. ரொம்ப ஒவ்வொரு நாட்களும் வந்து நியூஸ பார்க்கும்போது அவ்வளோ பயமா இருக்குது. அதனால பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப நல்லது. காலங்கள் கெட்டு கிடக்கும்போது, நம்ம அவேர்னஸா இருக்கிறது ஒண்ணும் தவறே கிடையாது. எதுக்கு இவ்வளோ பயத்தோட நடக்கணுங்கிறது கிடையாது. கூடுதல் விழிப்புணர்வோடையும், ஜாக்கிரதையாகவும் இருக்கிறது நல்லதுங்க. தலைக்கு வர்றது தலப்பாயோட போயிடும். அந்த மாரி சொல்றேன். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கு. நீங்க எதிர்பாராத நேரத்துல, எதிர்பாராத விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் நல்ல விஷயங்களா உங்களுக்கு நடக்கும். தனுசு ராசிக்காரங்க எடுத்த இலக்க அடையாம விடமாட்டாங்க. உங்க இலக்குகள அடையறதுக்கு கட்டாயம் தெய்வங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும். கவலைப்படாதீங்க. கணவர் வழி சண்டை சச்சரவுகள் போடாதீங்க. தனுசு ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாக இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடந்துக்கங்க. தேவையில்லாத குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வர செய்யும். சுக்கிரன், கேது இணைவு இருக்கனால கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து பிரியறது இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. நெறைய பேத்துக்கு லவ் பிரேக்கப் ஆகும். மனதுக்கு பிடித்த நபர்களே மனச காயப்படுத்திட்டு பிரிஞ்சு போறதுக்கு உண்டான வழிவகைகள்லாம் இந்த மாசம் இருக்கனால எல்லாத்தையும் தாங்கிக்கக்கூடிய மனநிலைய வளர்த்துக்கங்க. வளர்த்துக்கங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, 6 குடைவர் கடன் ரீதியா கழுத்த நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள், கடன் ரீதியா அவமானங்கள சந்திக்கிற மாரி வரும். ஆனா, இது எல்லாமே இது தாண்டி உங்களுக்கு சாதனையாளரா வரதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. ஆனா, இந்த டைம கடந்து வாங்க. சரிங்களா? 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் நிவர்த்திய குடுப்பாரு. 9 குடைவர். அதனால குருநாதர் கிட்ட ஆசீர்வாதங்கங்க. குருவோடைய சரணாகதி அடைங்க. குருவோடைய பிளெஸ்ஸிங் வாங்கும்போது, அத்தன பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைச்சிருங்க. கல்வியிலலாம் நல்ல வளர்ச்சி, படிக்கக்கூடிய விஷயங்கள்ல நல்ல அமைப்புகள் இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல உயர்ந்த இலக்குகள அடைய முடியும். அதே மாரி கல்வித்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, யோகா அமைப்புகள் இருக்கு.
ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. புது புது விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணி அதில சக்சஸ் ஆகறதுக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கலைத்துறைய பொறுத்தவரைக்கும் நெகட்டிவான விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும். ஆனா, அதிலயும் நீங்க ட்ரெண்ட் ஆயிருவீங்க. பாசிட்டிவோ, நெகட்டிவோ ஒரு கலைஞனுக்கு மக்கள் கிட்ட போய் பிரபலியமாகணுங்கிற அமைப்பு இருந்தா போதும். எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கங்க. காசு, பணம் வரும். திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. காசு, பணம் சம்பாரிக்க முடியும். வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு இருக்கு. கவலையே படாதீங்க. நல்ல சக்சஸ் ஆயிரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு கூடுதலான கவனம், உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இது எல்லாமே வரும். நீங்க தான் சிந்திச்சு செயல்பட்டு, நிதானமா செயல்படணும். முடியல அப்டின்னா மெடிக்கல் லீவ் போட்டு வந்துருங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா, உயர் அதிகாரிகள் ஒரு பக்கம் சொல்லி இந்த வேலைய செய்யும்பாங்க. ஆனா, அத செஞ்சா நீங்க மாட்டிக்குவீங்க. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. ஆனா, இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். இது அப்படியே தொடராது. அதனால கவலைப்படாதீங்க. லீவ் போட்டுட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன்ல குடுங்கன்னு கேட்டு வாங்குங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய லெவல்ல யோகம். தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு விபரீத ராஜயோகம். உங்கனாலே இது நம்ப முடியாது. எனக்கா இந்த விஷயம் நடந்திருக்கு. அப்படிங்கிற அளவுக்கு நல்ல யோக அமைப்புகள் தான். தனுசு ராசி காசு, பணம் ஒரு பக்கம், நல்ல பேர், புகழ் ஒரு பக்கம். எதுல அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இந்த அமைப்புகள் இருக்கு. நல்ல அமைப்புகள், நெறைய காசு, பணம், அதே மாரி ஒரு நல்ல பதவிகள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. வரும்போது அத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. பொதுவா தனுசு ராசிக்கு வந்து இந்த தாய் வழி சொத்துக்கள், தாயார் வழி பிரச்சனைகள்லாம் நீங்கி, அந்த சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு, தந்தையார் வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு. ஆனா, தாய், தந்தைக்கு மருத்துவ செலவு இருக்குது. நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். உங்களுக்கு சர்ஜரி, விபத்து, கண்டம் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்கணும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். பொதுவா வருமானத்த காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கு. எல்லா விஷயங்களையும் நிறுத்தி நிதானமா யோசிச்சு செயல்படணும். ஒரு முடிவு எடுத்துட்டு, அந்த முடிவு நல்லதா, கெட்டதான்னு பல தடவ யோசிச்சு, ஆலோசனை பண்ணதுக்கு அப்புறம் தான் அத செயல்படுத்தணும். எடுத்தோம், கவுத்தோம்ன்னு செயல்பட்டு இங்கிட்டும், அங்கிட்டும் தடுமாறிட்டு இருக்கக்கூடாது. நல்லா கவனம், கவனம், கவனம். தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் மத்தபடி எல்லா விஷயங்களும் சிறப்பாக தான் இருக்கு. இந்த மாசத்துல நான் சொன்ன பரிகாரங்கள செஞ்சுக்கங்க. வாழ்க்கை நல்லா அனுகூலமாக போயிருங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.